بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட்டு கொண்டு வரும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகளை நாம் விளக்கத்தோடு பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியில் நபி அவர்கள் உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லா என்ற முக்கியமான மிகப்பெரிய சிறந்த ஒரு தாபிய அறிஞரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்பு ரொம்ப விவரமான பெரிய ஒரு முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நபித்தோழர்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில் இந்த செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் உவைஸ் என்ற நபரில் பெயரில் ஒருவர் வருவார், தோன்றுவார். அவர் கர்னு குலத்தை சார்ந்தவராக இருப்பார். அவருக்கு அல்லாஹ் தொழுநோயை கொடுத்திருந்தார். அதை நீக்குமாறு அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அல்லாஹ் அதை நீக்கினான். இருப்பினும் ஒரு தங்க காசு அளவு அது அவருடைய உடம்பிலே தங்கிவிட்டது. மேலும் அவருக்கு ஒரு வயதான தாய் இருக்கிற காரணத்தால், அவர்களுக்கு அவர் பணிவிடை செய்து வந்த காரணத்தால் என்னை அவரால் சந்திக்க முடியவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒருவரை உமரே நீங்கள் சந்தித்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கியமாக இதை சொல்கிறாங்க, உமரே நீங்கள் சந்தித்தால் நீங்கள் அவர்கிட்ட உங்களுக்கு பிரார்த்தனை செய்யும்படி நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படி அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கங்க, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உவைஸ் அல் கரணி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக சொன்ன பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, ஹைருத் தாபிஈன், தாபியின்களே அவர் தான் சிறந்தவர். ரசூல்லா காலத்திலே இருந்தவர்கள், ஆனால் ரசூல்லாவை சந்திக்கல. அப்போ அந்த சஹாபி என்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை எதனால அவர் அடைஞ்சாரு, எதனால அவர் இழந்தாரு? ரசூலை பார்க்கவில்லை. அப்படின்னா நபியை கண்ணால் பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய உயர்வை ஒரு மனிதனுக்கு அது வழங்குகிறது. சஹாபாக்கள் என்றால் அதுக்கு 3 குவாலிஃபிகேஷன் வேணும். ஒன்று என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும், சந்தித்திருக்க வேண்டும். ஏன்னா பார்வை இல்லாதவங்க சந்திச்சாலும் சஹாபாக்கள் ஆகுவாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 கண்ணும் தெரியாது, ஆனால் நபியை சந்திச்சாங்க, அதனால அவர் சஹாபி லிஸ்ட்ல வர்றாங்க. ரசூல்லாவை பார்த்தா மட்டும் பத்தாது, சந்திச்சா மட்டும் பத்தாது, அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். 2வது, எத்தனையோ மக்கள் நபியை பார்த்தாங்க தான். அபூஜஹல் பார்த்தான், உத்பா பார்த்தான், அம்ரு பின் சுஹைல்
இது மாதிரி பெரிய பெரிய மக்காவை நிர்வகித்த பெரும் தலைவர்கள் எல்லாம் நபி அவர்களை பார்த்தார்கள். கண் கொண்டு பார்க்கிற பாக்கியம் கிடைத்தும் அவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காமல் போய்விட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இறை நிராகரிப்புல ரொம்ப ஊறிப்போய் மூர்க்கத்தனமாக அவர்கள் இருந்த காரணத்தால் அவங்களுக்கெல்லாம் ஈமானே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ரெண்டாவது ஈமான் கொள்ளணும். மூணாவது அதே ஈமானோடு அவர் மரணிக்க வேண்டும். இந்த 3 குவாலிஃபிகேஷன்ல ஒன்று இல்லைன்னா கூட அவர் சஹாபியா கருதப்பட மாட்டார். இங்க பாருங்க, ஒய்சல் கரணிக்கு எத்தனை இருக்கு? இந்த குவாலிஃபிகேஷன்ல 2 இருக்கு, ஆனா 1 இல்லை. அதனால அவர் என்னவா ஆயிட்டாரு? ஹைரு தாபியின், தாபியின்களில் மிகச் சிறந்தவராக ஆகிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எப்படி முன்னறிவிப்பு செய்கிறாங்க பாருங்க. அதாவது சாதாரணமாக ஒரு ஆளை மட்டும் குறிப்பிடலை, பேரை மட்டும் குறிப்பிடலை. அவர் குலம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய சூழ்நிலை என்ன, எல்லாத்தையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சந்தர்ப்பத்தை அதிகமாக எதிர்பார்த்தாங்க. எப்போ நாம் அவரை சந்திக்கலாம், அவரை சந்திக்கிற வாய்ப்பு எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. மதீனாவுக்குள்ள எப்பொழுது எந்த படை பிரிவுகள் வந்தாலும் சரி, அதேமாரி எந்த வியாபார குழு வந்தாலும் சரி, யமன்ல இருந்து அங்க போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பாங்களாம், உங்களில் யாராவது ஒய்சல் கரணி இருக்கிறீங்களா, இந்த பேர்ல உள்ளவர் இருக்கிறீங்களா? இப்படி அதிகமாக அவங்க கேட்டுக்கிட்டே வருகிற சமயத்தில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறான் பாருங்க. நபியுடைய முன்னறிவிப்பை எப்படி நிறைவேற்றவும் செய்கிறான் பாருங்க. ஒரு முறை கூஃபாவுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்ப வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த படையை யமன்ல இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர வச்சாங்க. வந்த உடனே அந்த படையை சந்திப்பதற்காக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நேரிலே சென்று அங்க கேட்குறாங்க, உங்களில் யாராவது ஒய்சல் கரணி என்ற பெயரிலே உள்ளவர் இருக்கிறாரா? பார்த்தா ஒரு சாதாரண மனிதர், எந்த ஆடம்பரமும் இல்லாமல், எந்த பகட்டும் இல்லாமல், எந்த பெருமையும் இல்லாமல், சாதாரணமாக பார்க்க எந்த தோரணையும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து முன்னாடி நிற்கிறாரு, வந்து சொல்றாரு, நான் தான் ஒய்ஸ் அல் கரணி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை எல்லாம் உறுதி செய்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க கர்னி என்னும் குலத்தை சார்ந்தவரா? ஆமா. உங்களுக்கு தொழுநோவு ஏற்பட்டு அல்லாஹ் உங்களுக்கு குணமளித்து அது உங்க உடம்புல ஒரு தங்க காசு அளவு தங்கிவிட்டதா? ஆமா. உங்களுக்கு ஒரு வயதான தாய் இருந்து அந்த தாயை நீங்கள் பராமரித்து வந்தீர்களா? ஆமா. அப்படின்னு எல்லா அடையாளத்தையும் கேட்டு உறுதி செஞ்ச பிறகு இறுதியா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களை சந்தித்து துவா செய்யக்கூடிய, துவாவை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று நபி அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. எனவே எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்கள். அதாவது அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக, அவங்களுடைய மன்னிப்புக்காக, மறுமை வாழ்க்கைக்காக நீங்க துவா செய்யுங்க என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாபியின் இடத்துல கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். உடனே என்ன செய்றாங்க, அவங்களும் அதற்காக துவா செய்கிறார். உமர் இப்னுல் கத்தாப் சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தில் அவருக்கு எத்தனாவது இடம்? 2வது இடம். எத்தனை சிறப்புகளை மொத்தமாக சேர்த்து பெற்றிருப்பார். அவர் சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் என்பதில் யாருக்கும் என்ன இல்லை, சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்காக அவரிடத்திலே சென்று எனக்காக நீங்க துவா செய்யுங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் நபியுடைய அந்த முன்னறிவிப்பு என்ன செஞ்சது, நிறைவேறியது. அன்பிற்குரியவர்களே, அதற்கு பிறகு
உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன பிறகு மறாவது வருடம் அவங்களுடைய ஊரிலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு வருகிறார். வரும்பொழுது அவர்கிட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவங்களுடைய நிலைமையை பற்றி விவரிக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள எப்படி நீங்கள் விட்டு வந்தீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு சாதாரண குடிசையில் ஒரு எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு நிலையில தான் நான் அவரை விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த மனிதர் என்ன செய்கிறாரு கூறுகிறார். மீண்டும் என்ன செய்கிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உவைசல் கரணியை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவருக்கு எனது சலாத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள், நான் அவர்களை குறித்து நலன் விசாரித்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, அவங்க ஊருக்கு திரும்பி போகிறாங்க. திரும்பி போன பிறகு உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவர்களை சந்தித்து ஜனாதிபதியை சந்தித்து அந்த நிலைமையெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல்லா சொன்ன ஹதீஸையும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர்கிட்ட சொன்னதுனால அவர் போய் நேராக என்ன செய்கிறாருன்னா, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ரசூல்லா சொன்னதா உமர் இப்னுல் கத்தாப் எனக்கு ஒரு ஹதீஸை சொன்னாங்க, எனக்கும் என் மறுமை வாழ்க்கைக்கும் என் மன்னிப்பிற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப தன்னடக்கத்தோட சொன்னாங்க, நீங்கள் தான் ரொம்ப புனித பயணம் மேற்கொண்டு திரும்ப வந்திருக்கீங்க, எனக்கு நீங்கள் தான் துவா செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க திரும்ப கேட்குறாங்க. உடனே இருவரும் என்ன செய்கிறாங்க மாறி மாறி அந்த இடத்துல துவா செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் அப்படியே தெரிய பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட பிரபலமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை மறைத்து கொண்டு உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் வாழ முயற்சிக்கிறார்கள். இறுதியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து சிஃபின் சண்டையில அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் நெருக்கமான வெட்டுக்காயங்கள் அவர்களுடைய உடம்புல ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர் தான் உவைசல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் என்ன செஞ்சிச்சு, அப்படியே சொல்லி வைத்தாற்போல் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா, தன் மனைவிமார்களுக்கு மட்டும் இது சொன்னது. என்ன சொல்றாங்கன்னா, கைஃப இஹ்தாஹுன்ன துன்பகு அலைஹின்ன கிலாபுல் ஹவ்அப், உங்களில் ஒருத்தி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஹவ்அப் என்ற நீர்நிலைக்கு அருகிலே அவர் செல்வார். அப்படி செல்லும் பொழுது அவர் நாய் குலைக்கும் சப்தத்தை செவியேற்பார். அப்படி நாய் குலைக்கும் சப்தத்தை செவியேற்றால் அவர் திரும்பி விடுவதுதான் நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முன்னறிவிப்பை, அதாவது தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் 19 என்ன செய்கிறாங்க, இப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க. நபி அவர்கள் தெளிவாக எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாலும் சரி, 19 அதனுடைய ஒரு துண்டு அறிவித்தாலும் சரி, நடக்காம இருக்காது. அப்போ இது இப்படிதான் சொன்னாங்க ரசூல்லா மனைவிமார்களை பார்த்து. உள்ள ஒருத்தவங்க பயணத்தில் போவாங்க, ஹவ்அப் என்ற நீர்நிலையில நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்பாங்க. இது எப்போ நடக்குது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலைக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்ட பிறகு அடுத்த ஆட்சியாளர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா கலகக்காரர்களை அடக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சற்று குடும்ப மக்கள், மதீனாவில் உள்ள மக்கள் சேர்ந்து எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போது ஹஜ்ஜில் இருக்காங்க.
ஹஜ்ஜில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இப்படி சூழ்நிலை இருக்கும்போது மதீனாவிலிருந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிட்டத்தட்ட 40,000க்கும் நெருக்கமான வீரர்களை மக்களை திரட்டி கொண்டு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க போறாங்க. சந்திச்சு அவங்கள்ட்ட நிலைமையை சொல்றாங்க. இந்த மாதிரி ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார், அவருக்கு நாம நியாயம் கேட்கணும், அதுக்கு கிசாஸ் நாம் பழி வாங்கணும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, புறப்படுங்க, உங்க தலைமையில் நாங்கள்லாம் வர்றோம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜை முடிச்சு அவங்க இருந்ததுனால உடனே அவங்களோடு என்ன செய்றாங்க, கிளம்புறாங்க. 40,000 பேர் கொண்ட வீரர்களோடு படை எங்க கிளம்புது, மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி கிளம்புது. அப்படி கிளம்பி வர்ற வழியில தான் இந்த ஹவ்அப் என்ற இடம் இருக்குது. கரெக்டா இரவு நேரத்துல இந்த ஹவ்அப் என்ற இடத்துக்கு வந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நாய் குறைக்கிற சத்தத்தை என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. உடனே தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு. இதுதான் ஹவ்அப் நீர்நிலை அப்படின்னு. உடனே ரசூல்லா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களில் ஒருத்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக சொல்லிட்டாங்க, உங்களில் ஒருத்தி இப்படி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ அது தான் தெரிஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோழர்கள்ட்ட சொல்றாங்க, நான் திரும்பி விடுறது தான் நல்லது, நான் திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க சண்டை போட போகல, நம்ம சமாதானத்துக்கு தான் போகிறோம், நம்ம நியாயம் கேட்க தான் போகிறோம், அதனால ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்க வர்றீங்க, அதனால நீங்க முன்னெடுத்த காலை பின் வைக்க வேணாம், வாங்க அப்படின்னு பல சஹாபாக்கள் சொன்னதுனால, நீங்க வர்றதுனால பல பேருடைய ரத்தங்கள் சிந்தப்படுவது தடுக்கப்படும். இந்த மாதிரி நல்ல எண்ணத்துக்காகத்தான் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு சென்றார்கள். இப்படி பல நபித்தோழர்கள் சொன்னதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுக்க முடியாம என்ன செய்றாங்க, தொடர்ந்து படையை கொண்டுட்டு போறாங்க. அங்க எதிர்பக்கம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி படை கிளம்பி வருதுன்னு அவங்க இதை விட ஒரு பெரிய படையை கிளப்பி கொண்டு வர்றாங்க. இப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, எதுக்கு இப்படி நீங்கள் படையை திரட்டி கொண்டு போறீங்க? நான் அவங்கள்ட்ட சமாதானம் பேச போகிறேன், இங்கே நடந்த சூழலையெல்லாம் நிலவரத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் பொறுமையாக இருங்க, காத்திருங்க, காலம் அதற்கு என்ன நெருங்கி வரும்பொழுது நிச்சயமா அந்த கலகக்காரர்களை எல்லாம் நாம் கொல்லலாம், பழி தீர்க்கலாம். பழி தீர்க்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் ஆசையும், ஆனால் அதற்கான சூழல் இல்லை, இதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு யார் சொல்றா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. உடனே மக்கள் கேட்டாங்க, அவங்க உங்க சமாதானத்தை ஏற்கவில்லை என்றால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சமாதானத்தை ஏற்காமல் அவர்கள் வாளேந்தினால் என்ன பண்ணுவீங்க? நான் நிச்சயம் எனது வாளை ஏந்த மாட்டேன், நான் அவர்களோட சண்டை போட மாட்டேன், நான் போறது சமாதானத்துக்கு தான் என்று என்ன செய்றாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 80,000க்கும் நெருக்கமான படை அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படும். இப்போ ஒரு பெரிய படையை என்ன செய்றாங்க, கொண்டுட்டு வர்றாங்க. 2 படையும் ஜமல் யுத்தம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்துல, ஜமல் சண்டைங்கிற இடத்துல சந்திக்கிறது. அந்த சண்டையில தான் ஹவாரிஜிகள் பெரிய ஒரு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு நெருப்பு தீய முட்டிட்டாங்க. சண்டைக்கு காரணமே அவங்க தான். அங்க சமாதானம் தான் ஏற்பட்டது. எப்படின்னா இருவரும் சந்திச்சு என்ன செய்றாங்க, 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ நிலவரம் இதுதான் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதாவது வேணும்னே நீங்க ஆட்சிக்கு வரல, அவங்கள பழி தீர்க்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லை,
அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா இதுதான் சூழல்னா நாங்க நிச்சயம் எல்லோரும் உங்களுக்கு கட்டுப்படுகிறோம், உங்கள் சமாதானத்தை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டு கொலை செய்தார்களா இல்லையா ஹவாரிஜிகள்? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சமாதானம் ஆயிட்டா நிச்சயம் கொலை செஞ்சவங்களை என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. ஆனா அதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு சதி செய்யறாங்க. எப்படின்னா இரவுல படை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படை தனியாகவும், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படை தனியாகவும் இருக்குது. இந்த ஹவாரிஜிகள் நைட்ல என்ன செய்றாங்க, ரகசியமா ஒரு மஷூரா பண்றாங்க. என்னன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை எல்லாரையும் அவங்க கொல்றதுக்கு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதனால நாம நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மஷூரா பண்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா கருத்து சொல்றாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து போய் இந்த கொலையை நாம செய்யவே இல்லைன்னு சொல்லுவோம். சரி, செய்யவே இல்லைன்னு சொன்னா அவங்க நம்பினா உண்டு, இல்லைன்னா என்னது, தண்டனை தான். நாம எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், குற்றத்தை ஒத்துக்கிட்டு என்ன செய்வோம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்கும் போது மன்னிச்சா உண்டு, இல்லைன்னா என்னது, கத்துலு தான். அப்ப ரெண்டு வழியுமே கிடையாது. அதனால ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மில் என்ன எல்லாரும் இரு பிரிவினராக பிரியணும். கொஞ்சம் பேர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படையில போய் சேர்ந்துக்கணும். கொஞ்சம் பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படையில போய் சேர்ந்துக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் எனது கட்டளை ஆலோசனை உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் தீப்பந்தத்தை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் நீங்கள் எரிந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த ஹவாரிஜிகளுடைய அந்த தலைவன் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்கின்றான். அவங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டபடி ரெண்டு பேரும் ரெண்டு படையில போய் என்ன செய்யறாங்க, கலந்துடுறாங்க. நடுநிசி நேரம், எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த நேரம் பார்த்து இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் பந்தத்தை எடுத்து எரியும் பொழுது அப்படின்னா சமாதானத்தை இவங்க ஏற்கல போல அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்க சமாதானத்தை ஏற்கல போலன்னு இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி அடிச்சுக்கிற சூழல் அங்கே வந்தது. இப்படித்தான் அந்த ஜமல் யுத்தம் நடைபெற்றது என்பதை வரலாற்றில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள் அதை ஒட்டி கூடுதலாகவே என்ன செஞ்சிச்சு, நிறைய நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதில் சண்டை மூட்டப்பட்டு வேணும்னே சஹாபாக்கள் யாரும் யாரையும் வெட்டி கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அந்த மாதிரி சிந்தனைக்கு சஹாபாக்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். இப்படி சூழ்நிலையின் காரணமாக அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளக்கூடிய சூழல் வந்து அமைந்ததை ஒழிய திட்டமிட்டு என்ன செய்யல, அவர்கள் இந்த சண்டையை அவர்கள் செய்யவில்லை. இறுதியாக என்ன, கடைசியில அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பயங்கரமான சண்டை, உயிர் சேதங்கள் அதிகமாக கூட்டத்திலே புகுந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலிலே தேடுகிறார்கள். எங்க இருக்கிறாங்க பார்த்தா அவங்க ஒட்டகத்துல இருக்கிறாங்க. ஒட்டகத்தினுடைய காலை வெட்டுறாங்க. அவங்க கீழே உடனே சரிகிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய், இந்த சண்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த சண்டை எங்களால் வந்ததில்லை, இந்த சண்டை ஹவாரிஜிகளால் தான் வந்தது என்று இருவரும் என்ன செய்றாங்க, சமாதானமாகி கொள்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பயங்கரமான அவதூறு குற்றச்சாட்டுகள், தப்பும் தவறுமாக இட்டுக்கட்டப்பட்ட எத்தனையோ செய்திகளை சொன்னாங்க. ஆட்சிக்காக இந்த மாதிரி சண்டை போட்டாங்க அப்படின்னு. ஆட்சிக்காக சண்டை போட்டிருந்தா தலைவரை யாராவது காப்பாற்றுவாங்களா? எதிரியினுடைய தலைவரை யாராவது காப்பாற்றுவாங்களா? கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நோக்கம் அல்ல, முஸ்லிம் உம்மத்தை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில அங்க என்ன செய்றாங்க, சமாதானமா ஆகி கொள்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 600 பேருடைய உதவியை கொண்டு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
அவங்களுக்கு வேற மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 600 பேரை பாதுகாப்புக்கு போட்டு மதீனாவுக்கு அனுப்பி வைத்த வரலாறு ஜமல் வரலாறு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை குறித்து நமக்கு தெளிவாக அறிவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னறிவிப்புகள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்பதை நாம் தெரிந்து அதன் மூலம் நம்முடைய ஈமானையும் தக்குவாவையும் மார்க்கத்திலே பிடிப்பையும் அதிகப்படுத்திக் கொள்வோமாக. வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இறுதியாக பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.